எல்லாமே பழகிட்டு ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா? இதுதான் ஓமான் பார்டர் மாதிரி வந்தாச்சு. இதில் பாத்தியெல்லாம் எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. இதான் நாசா வந்துடுச்சு, வலிக்கிட்டாச்சு. பார்டர் தாண்டி வெஹிக்கிள் கொண்டு போகுது பாத்தீங்களா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் பேசுறீங்க. வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு ஒரு ட்ராவல் வ்ளாக் வந்து நான் துபாயிலேருந்து ஓமான் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது சம்மந்தமான ஒரு வ்ளாக் வந்து என்னோட 2 month வீசா வர 5ஆம் தேதி முடிய போகுது. அது வீசா ரிமூவ் பண்ணணும், அதனால நான் எக்ஸிட் ஆகி என்ட்ரி ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் பஸ்ஸில் ஓமானுக்கு போயிட்டு வரப்போகிறேன். அதான் இன்றைக்கி ஒரு ட்ராவல் வ்ளாக் ஒன்று போட போகிறேன். எஸ், ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாரீங்கன்னா நாங்கள் ஆகிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நிறைய தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. பார்ப்போம், நம்ம யாழ்ப்பாணத்துலேருந்து யாராவது வராங்களா இல்லாட்டி தமிழாக்கள் யாராவது வராங்களான்னு பார்ப்பேன். நான் இன்னும் யாருக்கோட எனக்கு கதைக்கலை, அதை நான் தெரியலை. ஸோ போகலாம், நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டைம் இங்கே 3:50 ஆகுது, ஐ மீன் 4 மணி ஆகுது. 4:30 இந்த பஸ் எடுத்துருவாங்க. ஸோ நைட் டைம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியெல்லாம் நிறைய நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸிட்டாக என்ட்ரி ஆவாங்க. ஏன்னா இங்கே ஒரு நாள் ஓவர் ஸ்டே ஆனால் 100 dirhams நம்ம நாட்டுக்கு காசு 8000 வரும். ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு ரூல்ஸுகள் இருக்குது. நமக்கெல்லாம் கஷ்டம். ஒரு ஜாப்புக்கு வீசா அடிக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சிக்கல் வரும் பாஸ்போர்ட்டில். அதனால் பெரும்பாலும் இப்படி புத்திசாலியாக உள்ளவங்க இப்படி எக்ஸிட்டாக என்ட்ரி ஆவாங்க. அது நல்லோம். அதனால் பாருங்கள், நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. ஒரு ஏசி பஸ் ஒன்று தான் புக் பண்ணி தருவாங்க எங்களுக்கு. ஃப்ளைட்லேயும் போகலாம், பஸ்ஸுலேயும் போகலாம். ஃப்ளைட்டுன்னா ஒரு 2 hours போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸுண்டா ஒரு 5 hours ஆகும் போகிறது. 5 hours பிறகு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு டுமாரோ ஈவினிங் தான் அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது டிக்கெட். விசா சேம் தான் டிக்கெட்டு ஃப்ளைட்டில் இந்த பண்ணுறதை விட. செக் பண்ண வராங்க விசா இதெல்லாம் செக் பண்ணி போட்டு நாங்களும் கண்டிப்பாக ஓகே செக் பண்ண வரோம். முடிஞ்சது. இதில் இந்த ஸ்டாப் ஒரு பட்டன் இருக்குல்ல, அது இந்த ஒரு நேற்று தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபி போனேன்னா அப்போக்கெல்லாம் அந்த ஏதாவது வார்னிங் மாதிரி ஃபோன் அப்படி சடனாக சத்தம் கேட்கும், டிங் 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 டேன்ட்டு. சடனாக பயந்துட்டேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதை பார்த்தோன்னு உங்களுக்கு காட்டணும் வந்து சவுண்ட் அது இந்த வைப்ரேட் பண்ணும். அப்படிங்கிற ஃபோன் சூப்பராக வேலை செய்யாது, எந்த ஒரு டச்சும் பண்ணிடலாது. அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணினா மட்டும்தான் ஃபோனு எங்களுக்கு அடுத்த யூஸ் பண்ணுறதுக்கு விடும். பார்த்திங்களா, செம்ம வெயில் வழியில். ஏன்னா எங்களோட துபாய் அல் ஜுபைல் பஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்குது. முதல்ல அதை பாருங்கள் மக்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ இந்த ஒழுங்காக இப்படி எல்லா ஆக்களும் இப்படி ஏறுறாங்க கொள்கிறாங்க நீட்டாக எல்லாம். பார்த்தீங்களா பசேஞ்சர் எல்லாம். நாங்கள் நம்ம நாட்டில் இந்த இதை கடைப்பிடிக்கணும். அதை நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டேன். நம்ம நாட்டில் அடிபட்டு ஏறுவோம், லைன் தெரியாது. அதெல்லாம் இங்கே வந்து இன்னொரு நாட்டில் இருக்கும்போது தான் அதை நாம் கற்றுக்கிறோம். ஸோ அது நம்ம நாட்டிலே அது வந்துச்சுன்னா நம்ம நாடு ஓஹோண்டு வந்துடும். எவ்வளவு க்ரௌடாக இருந்தாலும் லைனில் நின்று தான் ஏறுவாங்க. லேடி சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜென் வந்து உட்கார அளவு இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்குது. ஸோ இல்லாட்டிக்கு நான் இப்போ தனியாக ஓமானுக்கு போகிறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்னோட ஹஸ்பண்ட் வரையில் நான் தண்ணி தான் போகிறேன். இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இல்லை நான் எஃப்னாலேருந்து கொழும்புக்கெல்லாம் தண்ணி போக முடியும். பெரும்பாலும் தண்ணி விட மாட்டாங்கல்ல, யாரும் கூட வருவாங்க. கண்ட்ரிக்குள்ளேருந்து இன்னொரு இடத்துக்கு போக அப்படி இருக்கும். இது அவுட் ஆஃப் கண்ட்ரி. நான் தனியாக போகிறேன்னா அவ்வளோ சேஃப்டி இருக்கும். பட் எனக்கு பயம் இல்லை. ஃபஸ்ட்டு அது இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு எல்லாருக்குமே இருக்கணும். அது எனக்கு நிறைய இருக்குது. எதனாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தனியாக வலிக்கிட்டாச்சு. நான் சாப்பிடல மட்டும் பசிக்குது சாப்பிடல எனக்கு சரியா பசிக்குது. ஏன் நான் சாப்பிடலைன்னா எங்கேயாவது பயணம் ஏதாவது லாங் ட்ராவல் எதுவும் போகுதுன்னா
அண்டு மட்டும் ஏதோ வயிறு டக்கு 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 டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்கும், பயமாக கிடக்கும். அதனால நான் சாப்பிட்றதில்ல. போயிட்டு சாப்பிட இல்லாட்டிக்கு இப்படியில் அப்படியே நான் 5 hours இல்லை ஏதாவது எமர்ஜென்சி எல்லாம் இங்கே நிற்கிறது. அதனால அது முக்கியம். அதனால் சாப்பிட்றதில்ல. ஆக்கள் வராங்க. ஆனால் எனக்கு தமிழ் தவிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தமிழ் பேண்டில் நோம்பில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த லேடிஸ் வந்து அந்த கிளிப்ஸ் வந்து குத்திருப்பாங்க, இப்படி கோயில் நூல் கட்டியிருப்பாங்க, பொட்டு வச்சுருப்பாங்க. இது நிறைய பேர் கண்டுக்கலாம், பிடிச்சிக்கலாம். பார்ப்போம். எனக்கு பக்கத்தில் எந்த நாட்டுக்காரர் வந்து உட்காடுறாங்களு பார்ப்போம். ஓகே மக்களே, நீங்களும் வாங்க. அண்ட் ரொம்ப நாள் வீடியோ போடலை, நிறைய பிஸி, அதனால் கொஞ்சம் போடலை. இது 3வது வீடியோ. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இது 3 இது எப்போ வருது எனக்கு தெரியலை. பட் நான் பிக்கப் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஓமானுக்கு போகணும், ஐ மீன் உங்களோட விசா ரினியூ பண்ணணும் ஈஸியாக அப்படின்னா என்னை கண்டக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்னோடய கண்டக்ட் நம்பர் இருக்குது. அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். நான் அதை அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஈஸி. அதை பண்ணிடுங்க. ஓவர் ஸ்டேயாக இதில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது நம்மளுக்கு நல்ல இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாஸ்போர்ட்டுக்கு நல்ல இல்லை, அவ்வளோதான். அதனால் எக்ஸிட் ஆகி என்ட்ரி ஆகும். அதுதான் ரூல்ஸ். ஓகே. எனக்கு ஒரே நெக் பெயினாக இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணினா ஒரே நெக் பெயினாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் எனக்கு இது வேண்டணும். நேற்று அபுதாபி போயிட்டு வரவே 4 hours போயிட்டு வர, ரிட்டன் திருப்பி வர 8 hours 10 hours ஆச்சு. அது எனக்கு ரொம்ப நெக் பெயின் ஆகிட்டு எனக்கு இயலாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் இதை போயிட்டு நான் வேண்டிட்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆசையாக இருக்குது. பட் சாஃப்டாக இருக்குதாங்க, அதெல்லாம் ஆசையாக இருக்குது. பட் பக்கத்தில் வேறு கண்ட்ரி ஒரு போதரால் வந்து இருக்கலாம்னு கேட்டார். நான் ஒன்லி லேடிஸ் தானே அவருக்கு விலங்கையில் போல். பிறகு பஸ் டிரைவர் இருக்கிறார் தானே, அவங்க அரபுக்காரங்க. அவங்க சொன்னாங்க கோ அப்படி இதில் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பின்னுக்கு போயிட்டு எடுங்க அப்படின்னு மாதிரி. ஸோ போயிட்டார். பக்கத்தில் இருக்கிறார் அவர் தான். இருக்க முடியாது பக்கத்தில். லேட்ஸுக்கு தான் லேட்ஸ் தான் இருக்க முடியும். இங்கே சார்ஜர் இல்லாட்டிக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணணுன்னா எதுங்க இதில் இருக்குது. சீட்லேயே இருக்குது சார்ஜரும். 2 இருக்குது. ஏன்னா அங்கால் சீட்டில் வைக்க மாட்டாங்க, இந்த விண்டோ சைட் சீட்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்களா, கேபிள் அடிச்சுட்டு ஃபோனில் போடலாம். இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, இதை முன்னே க்ளீன் பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் விடுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆப்பிரிக்கா காரியை பார்த்தீங்களா? இங்கே ஃப்ரீடம்ப்பா. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும் வாயப்பழம் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாமே பழகிட்டு. ஒரு ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்களா, நைஸ். உண்மைக்கு சிலர்கள் ட்ரெஸ் கோட் பண்ணுங்க வடிவாக இருக்கும். பஸ்ஸு வலிக்கிட்டுட்டு இப்போ தான் வலிக்கிட்டுச்சு. வழியில் ஸ்டேஷனை விட்டு வழியில் வந்துச்சு. பேரிச்சமெல்லாம் காய்க்குது. பார்த்தீங்களா எப்படி? ஒரு மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு மலையாள அக்கா தான் இருந்தால் வாட்டு ஒரு மைக்கெட்டு விண்டோ சீட் வண்டியாச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் பார்த்தீங்களா, அந்த ஃபுல் டிராஃபிக். இங்கால பார்த்தீங்களா எப்படி பச்சை பசங்க இருக்குது, மரங்கள் இருக்குது. இங்கால ரொம்ப நல்ல தூக்கம் வருது. இங்கே இதில் ஒரு பள்ளிவாசல் இல்லாது என்ன நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் ஜூஸ் பண்ணுவோம். ஆப்பிள் ஜூஸ் பண்ணுவோம். இதுதான் சாப்பாடு. ப்ரௌன்ஸ் பன்னா है मेरा, फिर भी आप जो मेरा था पास्ता इसमें व्हाट्सएप पे आप थोड़ा व्हाट्सएप कर दीजिए. எங்களை தான் எல்லாமே பாலவனம் மாதிரி இருக்குல்ல, ரியல் துபாய் அந்த காலத்துல. இந்த மலையை பாருங்களேன், இந்த மலை டிஃப்ரெண்டா இல்லை அப்படி. அந்த ஷேப்பை பாருங்க, இதில் ஏறினா எப்படி இருக்கும். எப்படி இருக்கு? ஃப்ளைட்டில் போனதெல்லாம் பார்த்துருக்க முடியுமா சொல்லுங்க?
உங்களுக்காக தான் நான் இப்படி வந்த பஸ்ஸில் வீடியோ எடுத்து போட்டு காட்டு நைஸாக இருக்குல்ல. மேலே போய் பீச் வந்துட்டு நான் மேலே அது என்ன பேர் சொல்லுவீங்க? என்ன கோரையா கோடை கோடைன்னு நீங்கள் சொல்ல நாங்கள் மேலேன்னு சொல்லுவோம். இல்லை மேலே மலையாண்டுவோம் கோடையாண்டுவீங்க. ஓ இந்த பீச் பார்த்தீங்களா? நான் துபாய் வந்து இன்றைக்கி தான் நான் பீச்சை பார்க்குறேன். ஓமான் போர்டு இருக்கு. இந்தியாவில் போனால் ஓமானா. இப்போ தான் நாங்கள் போகிறோம். பஸ் செக்கிங் என்ன பஸ் வந்துட்டு இதில் செக்கிங் போல இருக்கு. முடிச்சுட்டு இதுதான் ஓமான் போர்டர். ஒரு மாதிரி ஓமான் ஷீல் அடிச்சாச்சு. அது முடிஞ்சுது. இனி என்ட்ரி ஆகலாம் உள்ளுக்கு. அடுத்தது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்படி போக முடியாது, நாங்கள் இப்படி தான் போக முடியும். அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? பா இது எங்கேயாவது வலிக்கிட்ட அந்த வயிறுக்கு மட்டும் எப்படி தெரியுதோ வரியா இவள் வலிக்கிட போகிறாள் வெளியே காட்டுங்க அப்படின்ட்டு. மை காட், சரி இந்த வயிற்றை கழட்டி வச்சுட்டு வலிக்கிடலாதா? ஆனால் உன்னைக்குமே சொல்கிறேன், இங்கே ஒரு கேர்ள்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? வெரி குட். உண்மைக்குமே எவ்வளோ என்னடாலும் இவ்வளோ எமர்ஜென்சி என்னடாலும் அதுக்கு அவங்க 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 அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல அந்த அரபுக்காரங்க. வெரி குட். உண்மைக்குமே அவங்களோட மேலேயே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த பார்டர். இந்த மாதிரி வந்தாச்சு. ஓகே, லாங்குவேஜ் தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. 10 பேரை தான் கூட்டிகிட்டு போவாங்க உள்ளுக்கு இமிக்ரேஷனுக்கு. பார்த்தீங்களா மக்களே? என்ட்ரி எக்ஸிட் அடித்தாச்சு. இப்போது இங்கே நாங்கள் எங்கே வந்துக்கிறோன்னா, உங்களுக்கு தெரியுதா, பாஸ்போர்ட் அரைவலுக்கு வந்துக்கிறோம். இதில் தான் இனி அடுத்த வீசா அடிப்பாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்களா? ஸோ வெயிட்டிங். ஃபுல் இருட்டாக இருக்குது. இப்போ டைமிங் 9 மணி. மக்களே இப்போ தான் ஃபுல்லாக ஒரு 3 hours இருக்கும். எல்லாம் செக்கிங்குகள் எல்லாம் இதுகளும் முடிச்சு இப்போ தான் நாங்கள் மஸ்கட் ஓமானுக்குள்ளே லீகலாக என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? அதில் போட் தெரியுது பாருங்கள், மஸ்கட்டுன்ட்டு. உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போது இங்கே டைம் சரியா 10 மணி. இப்போது ரூமில் இருந்துட்டு நாளைக்கு நைட்டு மறுபடியும் துபாய்க்கு போகணும். ஓகே, பார்க்கலாம் என்னண்டு. மக்களே, ஐ ஆம் ரெடி. இனி நாங்கள் துபாய் வெளிக்கிட போகிறோம். வெளியில் பார்த்தியல எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. இதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடம், ஹோட்டல். கொஞ்சம் வெயில் குறைவு பார்த்தீங்கன்னா. இங்கே ஃபுல்லாக அப்படி இருக்குன்னு தனியாக வந்தது. தனியாக எல்லாம் மேனேஜ் பண்ணி கொள்ளணும். ஐ ஆம் ரெடி. வீசா வந்துடுச்சு, வலிக்கிட்டாச்சு. இப்போ டைமிங்க்கு 6:30 ஆகுது. 7:30க்கு பஸ்ஸு. 5 hours ஓட்டம். சும்மா ஒரு கவுன் தான் போட்டிருந்தேன். நேற்று ஜீன்ஸ் போட்டு நல்லா பட்டாச்சு. சும்மா இது ஒரு கவுன் புதுசாக எடுத்தேனா, அதை போட்டிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்குது, இருந்தாலும் வேர்க்குது லைட்டாக. ஓகே ஓகே, பார்க்கலாம். நான் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ்க்கோ எல்லாம் இருக்கா? ஓகே சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகேயா? நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போது பஸ்ஸில் ஏறியாச்சு. ஃபுல்லாக இருக்குது. கோயில் ஹால் ஏறியாச்சு. துபாய் போக வேண்டியதான். பார்க்கலாம். மக்களே, இப்படித்தான் போர்டு
நாட்டுக்கு பார்த்தீங்களா தாண்டி போகிறதுக்கு நிறைய செக்கிங். இப்போ நாங்கள் இதை செக்கிங் பண்ண போகிறோம். இந்த பார்டர் தாண்டி வெஹிக்கிள் கொண்டு போகுது பார்த்தீங்களா. நாங்களும் ஓமானை விட்டு கிளம்பிட்டோம். பலச்சால் என்ற இடத்துல இருந்து நாங்கள் இப்போ துபாய்க்கு வலிக்கிட்டோம் மக்களே, வலிக்கிட்டோம். பயணங்கள் முடிவதில்லைன்ற மாதிரி அப்படியே பயணித்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. ஓகே, லவ் யூ ஆல் கைஸ். பாய்.